யாருக்கும் கிடைக்காத அற்புத காட்சி. தன்னை காண வந்த பக்தர்களுக்கு 2 அடி உயரமுள்ள சிவலிங்க ரூபத்தில் ஜோதி தரிசனம். இன்றளவிலும் நடக்கும் அற்புதங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த ஒரு இடம். சூட்சுமங்கள் நிறைந்த சித்தரின் வாழ்க்கை வரலாறு. வாருங்கள் பார்ப்போம். ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. சித்தர்கள் வழியில் பயணிக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியன் விக்னேஷின் ஆத்ம வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ இடையில நான் இடைக்கட்டர் சுவாமிகள், அதாவது இடைக்கட்டர் சித்தர் வாழ்ந்த இடத்த பற்றி நான் ஒரு சின்னதாக வீடியோ போட்டிருந்தேன். கூடிய விரைவில் அதை நான் எடிட் பண்ணி முழுமையாக நான் உங்களுக்கு அப்லோட் செய்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, தொடர்ந்து வீடியோ போடுங்க, ஏன் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குருநாதருடைய உத்தரவு இல்லாமல் என்னால் எந்த வீடியோவும் போட முடியலங்க. மற்ற சேனலுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமியோட உத்தரவு இருந்தால் மட்டுமே தான் என்னால் அந்த வீடியோ போட முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீ வெள்ளவேட்டி சித்தர் சுவாமிகள் ஐயோடைய ஃபோட்டோ வீடியோ எடுத்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்தேங்க. எல்லாம் இருந்தும் சுவாமியோடைய வரலாறு என்னால் போட முடியல. 2 வருஷம் கழித்து இப்போ தான் சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, டேய் வீடியோ போடுறா அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. இன்னொரு விஷயங்க, இந்த வீடியோ என்கிட்ட கிம்பிள்லாம் இல்லாதப்போ சாதாரண ஃபோனில் எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகி தான் இருக்கும், அதனால் மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான ஒரு சித்தருடைய வாழ்க்கையை வரலாறு பார்க்க போகிறோம். சுவாமியோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சுவாமியோட பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெள்ளவேஷ்டி சித்தர் என்கின்ற ஸ்ரீ சச்சிதானந்தபுரி சுவாமிகள். சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைவிடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சச்சிதானந்தபுரி சுவாமிகள், தோப்பூரணி, சூரக்குடி, சிவகங்கை மாவட்டம். இங்கே தான் சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. சரி வாங்க நாம் இப்போ வரலாறுக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி கிராமம், அந்த ஊருக்கு பக்கத்தில் தோப்பூரணி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த காலத்தில் வன்னிய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னர் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தாருங்க. இன்னமும் அந்த கோட்டை அங்கே அடையாள சின்னமாக இருக்குங்க. 1942ஆம் ஆண்டு வாக்கில் சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி கிராமத்தில் ஸ்ரீ சச்சிதானந்தபுரி சுவாமிகள் அவங்க அங்கே தங்கியிருக்காங்க. சுவாமிகள் அவருடைய குருநாதர் காசி ஸ்ரீ ஞானானந்தபுரி சுவாமிகளுக்கு ஒரு குருமடம் அமைத்து அங்கே பூஜைகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்படியே சில காலம் போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் சுவாமிகள் சூரைக்குடி பக்கத்தில் தோப்பூரணி அப்படிங்கிற இடத்துல, அதாவது சுவாமிகள் இப்போ தற்பொழுது ஜீவசமாதி ஆகியிருக்க இடத்த சுவாமிகள் அந்த காலத்தில் விலைக்கு வாங்கி அங்கே ஒரு குடில் அமைச்சு தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நந்தவனம் அமைச்சு பூ கட்டி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கொடுத்து தினசரி சிவ பூஜைகள் இறைப்பணி ஆற்றி வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் சுற்று வட்டாரம் உள்ள எல்லா மக்களுக்கும் சித்த வைத்தியம், நோய்களை குணப்படுத்தி வந்திருக்காங்க. ஐயா எப்பொழுதும் தூய வெள்ளை வேஷ்டி தான் எப்பொழுதுமே கட்டியிருப்பாங்க. அதனாலேயே மக்கள் சுவாமிகளை எப்பொழுதும் வெள்ளை வேஷ்டி சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வாறு சுவாமிகள் சிவன் வழிபாட்டிலும் பொதுமக்கள் தொண்டிலும் ஈடுபட்டு 1947ஆம் ஆண்டு வாக்கில் சுவாமிகள் தற்போது உள்ள இடத்துல ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. சுவாமிகள் ஜீவசமாதி ஆனதுக்கு பிறகு பல நாட்கள், அதாவது பல வருஷங்கள் கூட சொல்லலாம், ரொம்ப நாள் கழித்து சுவாமிகளுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவுமே இல்லாமல் புதர் மண்டி முட்கள் நிறைந்த இடமாக மாறிடுச்சுங்க. நான் வீடியோ எடுக்க போகும்போது அந்த இடம் ரொம்ப ஒரு காடாக தாங்க இருந்துச்சு. ஏதோ ஒரு பாலைவனத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அங்கே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு தனிமை, அவ்வளோ ஒரு காடு மாதிரி தான் அந்த இடமே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இப்படியே சில காலம் போயிருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரை சார்ந்த, அதாவது சூரக்குடி கிராமம் பூர்வீகமாக கொண்ட ஒரு தம்பதியர் செல்லதுரை கலா, அவங்க 6/5/2007 அன்னைக்கு ஆத்தங்குடியிலிருந்து காரைக்குடிக்கு குறும்பாதையில், அதாவது தோப்பூரணி வழியாக காரைக்குடிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தோப்பூரணி குளக்கரையில் ஆலமரத்தடியில் சுமார் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க அதே ஊர், அதாவது சூரக்குடியை சார்ந்த ஒரு பெரியவர் ராமையா, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. மேல்படி அந்த முதியவர் அந்த தம்பதியரை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ
தோப்பூரணியோட வரலாறை அந்த முதியவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பதியரை முக்கியமான இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு புதர் மண்டி கிடக்கிற ஒரு இடத்த காட்டி அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஐயா இருக்கார், அவர் பேர் வந்து ஸ்ரீ சச்சிதானந்தபுரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வெள்ளை வேஷ்டி சித்தர், அவருடைய சமாதியை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த முதியவர் காட்டின இடத்துல இவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமாதி ஆகியுள்ள இடத்துல வந்து சுவாமிகள் இவங்களுக்கு வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி தராங்க. அது எப்படின்னா 2 அடி உயரமுள்ள சிவலிங்கம் ஜோதி வடிவாக ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த சிவலிங்கம் வந்து ஜோதி ரூபத்தில் இவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நண்பகல் ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த வெயிலில் வந்து ஜோதி வடிவத்தில் இருந்து அந்த ஒளி இவங்க 2 பேர் கண்களையும் வந்து கூசும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து தம்பதியினர் இருவரையும் மெய்சிலிருக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேரானந்தம் வந்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எழுந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஜோதியை வழிபட்டுட்டு அந்த நினைவுடன் அந்த வீடு திரும்பியிருக்காங்க. அன்று இரவு முழுவதும் இவங்களுக்கு வந்து அந்த ஜோதி வடிவம் வந்து கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. கொஞ்சம் கூட இவங்களுக்கு அகலவே இல்லை. சாமியோட நினைப்பில் அப்படியே இருந்திருக்காங்க. மறுபடியும் அந்த தம்பதியினர் 3 நாள் கழித்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதாவது 10/5/2007 மறுபடியும் அந்த தோப்புரணைக்கு வராங்க. வந்து அந்த ஜோதி வடிவம் தெரிந்த பீடத்தை வந்து சுற்றியுள்ள முட்புதர்களை வந்து வெட்டி சுத்தம் பண்ணுறாங்க. சூரக்கொடி அந்த ஊரை சார்ந்த நாகராஜ் என்பவரை வைத்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணும்போது 2 அடி உயரத்தில் அவங்களுக்கு சிவலிங்கம் காட்சி தெரிஞ்சதுலாங்க. அந்த இடத்துல 5 இன்ச்சு அளவிற்கு ஒரு சிறிய சிவலிங்கமாக இருந்திருக்கு. அந்த சிவலிங்கத்திற்கு தம்பதியர்கள் வந்து அபிஷேகம் பூஜை செய்து வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பதியினர் சூரக்கொடி ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி தலைவர் திருமதி கவிதா காளிமுத்து மற்றும் முக்கியஸ்தர்களை சந்தித்து நடந்த விவரங்களை வந்து சொல்கிறாங்க. இந்தமாரி நாங்கள் வந்தோம், எங்களுக்கு ஐயா ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணும்போது 5 இன்ச்சு வடிவிலான சிவலிங்கம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய அற்புதம்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே மெய்சிலிருத்து அன்னிலேருந்து வெள்ளை வேஷ்டி சித்தர் சமாதியில் வந்து, அதாவது வெள்ளை வேஷ்டி சித்தர் ஜீவ சமாதியில் சிவலிங்கத்திற்கு வந்து தினமும் அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. சுவாமிகளுடைய முதல் குரு பூஜை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/11/2007 அன்று ஹோமம் செய்து அன்னதானத்துடன் ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஸ்ரீ வெள்ளை வேஷ்டி சித்தர் சுவாமிகளுக்கு அன்னதானத்துடன் சிறப்பாக நடைபெறுகிறது. மற்றபடி எல்லா மகா சிவராத்திரி அன்னைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும் பூஜைகள் சிறப்பாக நடக்குதுங்க. ஸோ அவ்வளோதாங்க சுவாமிகளுடைய வரலாறு. கூகுள் மேப் லொக்கேஷன் எனக்கு கிடைக்கலாங்க. ஸோ அதனால் அட்ரஸ் இருக்குது. கோவில் நிர்வாகம் அவங்களுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ஐயாவை ஒரு தரிசனம் பண்ணுங்கள். அந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. பூங்கா மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக நீட்டாக பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.